ஈரானின் புதிய உச்ச தலைவராக கூறப்படும் முஜ்தபா காமேனியின் இருப்பிடத்தை கண்டறிய அமெரிக்காவின் CIA மற்றும் இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறைகள் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. முஜ்தபா காமேனியின் தந்தையும் முன்னாள் உச்ச தலைவருமான அயதுல்லா அலி காமேனி அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் உயிரிழந்ததை தொடர்ந்து 56 வயதான முஜ்தபா காமேனி கடந்த மார்ச் 8ஆம் தேதி உச்ச தலைவராக பொறுப்பேற்றார். ஆனால் பதவியேற்று சுமார் 5 மாதங்களான நிலையிலும் அவர் இதுவரை பொதுமக்கள் முன் தோன்றவில்லை. தொலைக்காட்சி உரை, பொது நிகழ்ச்சிகள் அல்லது அதிகாரப்பூர்வ சந்திப்புகள் எதிலும் அவர் பங்கேற்கவில்லை என்றும் தகவல் தொடர்புகளையும் தவிர்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தி டைம்ஸ் வெளியிட்ட தகவலின்படி கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகளும் டிஜிட்டல் தொடர்புகளை முற்றிலும் தவிர்ப்பதும் அவரின் இருப்பிடத்தை கண்டறிவதை மிகவும் சிக்கலாக்கியுள்ளது. கடந்த 5 மாதங்களாக அவர் தொலைபேசி, மடிக்கணினி உள்ளிட்ட எந்த மின்னணு சாதனைகளையும் பயன்படுத்தியதற்கான தடயங்கள் இல்லை என்று மேற்கத்திய உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் உச்ச தலைவரைப் போல அல்லாமல் முஜ்தபா காமேனி ஈரான் புரட்சிகர காவல் படையான நம்பிக்கைக்குரிய தூதரகர்கள் மூலம் கையெழுத்து செய்திகளை மட்டுமே பரிமாறுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் தெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பான நிலத்தடி மையம் அல்லது கோம் நகரை சுற்றியுள்ள சுரங்க வலையமைப்பில் தங்கியிருக்கலாம் என்று உளவுத்துறை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மேலும் அவரது உண்மையான இருப்பிடத்தை மறைக்க ஈரான் போலியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் திசை திருப்பும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கலாம் என்ற சந்தேகமும் நிலவுகிறது. இதற்கிடையில் ஈரானின் ராணுவம் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான முக்கிய முடிவுகளில் ஈரான் புரட்சிகர காவல் படையின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாகவும் தற்போது நாட்டின் முக்கிய முடிவுகளை உண்மையில் யார் வழிநடத்துகின்றனர் என்ற கேள்வி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அதிகாரிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.